யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, யார் இந்த பிசினஸ் எடுத்து பண்றாங்க அப்படின்னு நீங்க போயிட்டு ஒவ்வொரு லீடரோட பேக்ரவுண்டையும் செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் கோடீஸ்வரங்க கிடையாது. எல்லாரும் பணக்காரங்க கிடையாது. ஓகேங்களா? இங்க வந்து பணக்காரங்களுக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பே கிடையாது. அதாவது வாய்ப்பு இருக்குது. ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களால பண்ண முடியாது. கன்சிஸ்டன்ட்டா உழைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்குங்கும்போது, அவங்க இந்த மாரி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க இந்த வாய்ப்புங்கிறதே இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி ஆட்களுக்கு தான். நீங்களும் சாதாரணமான வீட்ல தான் இருப்பீங்க. உங்க வீட்ட பாருங்க. உங்களோட பேக்கிரவுண்ட பாருங்க. நீங்க வளர்ந்த சூழ்நிலைய பாருங்க. கரெக்ட்டா? உங்க 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 வாழ்க்கைய மாத்த முடியும். நீங்க நெனச்சீங்கன்னா தான் முடியும். கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணுங்க. அத தவிர வேற என்ன நமக்கு இம்பார்ட்டன்ட்? உங்கள யாரு பண்ண வேணாம்னு சொல்றா? கிரீஸ் ப்ரோ பண்ணாரு. அவரோட பேக்கிரவுண்ட் அவர் எல்லாமே அவ்ளோ டிரான்ஸ்பரன்ட்டா அவ்ளோ எதுக்காக இதெல்லாம் சொல்றாரு? எதுக்காக சொல்றாரு? நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இருக்கு? எதுக்குன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுகிட்டு, அ நீங்க பண்ணணும். உங்க வாழ்க்கைய நீங்க பார்க்கணும். உங்க வாழ்க்கை நீங்க வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். நம்ம அதெல்லாம் யோசிக்கிறோமா? அம்மா, அப்பா கூலி வேலைக்கு போவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனா நமக்கு நல்ல சட்டை, நல்ல பேண்ட் குடுப்பாங்க. நம்ம போட்டுட்டு போயிட்டு வெளிய வந்து ஊர் சுத்திட்டு, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்காம, நமக்கு கஷ்டம் தெரியாம நம்மள வளர்த்துறாங்க. ஆனா அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எஸ் ஆர் நோ? எத்தன பேரோட பேரண்ட்ஸ் அப்படி இருக்காங்க? ஒரு நிமிஷம் பேரண்ட்ஸ யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன பொறுப்போட இருக்கோமா? நமக்கு கஷ்டம் தெரியாம பொங்கல், தீபாவளிக்கு கூட அவங்க துணி எடுக்க மாட்டாங்க. அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அவங்க எதுவும் பட் உங்களுக்கு எல்லாமே பண்றாங்க அப்டின்னா, என்ன நீங்க அ பண்ண போறீங்க? கொஞ்சம் கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெய்லி இதுக்கு டைம் குடுங்க. கஷ்டம் தான் பாருங்க. யாருக்கு தான் கஷ்டம் இல்ல? உங்க வாழ்க்கை மாறணும்னா ஒண்ணு குடுத்தா தாங்க நிலைக்க முடியும். ஓகேவா? நீங்க எதுவுமே பண்ண மாட்டேன், என் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தா கடவுள் பரிதாபம்லாம் பட மாட்டார். யாருக்கும் இங்க பரிதாபம்லாம் இல்ல. அதுக்கான உழைப்ப போடுறீங்களா? உங்களுக்கும் உங்களுக்கும் உங்க உங்க வாழ்க்கையும் மாறும். ஓகேங்களா? நம்பிக்கையோட பண்ணுங்க. கத்துக்கோங்க. டைம் எடுக்கும் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி புரிதல் இருக்கும். பட் கிவ் அப் பண்ணிறாதீங்க. தொடர்ந்து போராடுங்க. தொடர்ந்து நில்லுங்க. டெய்லியும் ட்ரெய்னிங்க்கு வந்துருங்க. அப்ளைன் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன பெட்டரா பண்ணலாம்? என்ன பெட்டரா பண்ணலாம்? எப்படி நம்ம இன்னும் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. இத பத்தியே திங்க் பண்ணிட்டு இருங்க. உங்களோட எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாம் வெஸ்டேஜ், வெஸ்டேஜ், வெஸ்டேஜ். வெஸ்டேஜ்ல எப்படி நம்ம சக்சஸ் பண்ணலாம்? எப்படி நம்ம டீம டெவலப் பண்ணலாம்? எப்படி இதுல ரெக்ரூட்மென்ட் பண்ணலாம்? எப்படி நம்ம இந்த பிசினஸ வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு புரிய வைக்கலாம்? எப்படி நம்ம புது ஆளுங்கள உள்ள இறக்கலாம்? பைலட் பேட்ச் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? பைலட் பேட்ச் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? எப்படி பண்ணணும்னு இத பத்தி மட்டுமே திங்க் பண்ணுங்க. தூங்கும்போது கனவுல கூட வெஸ்டேஜ் தான் வரும். எண்ணம் எல்லாமே இதுதான். வேற எந்த இதுவுமே உள்ளுக்குள்ள வரவே கூடாது. அப்படி அப்படி இருந்து பாருங்க. உங்க எண்ணம் என்ன மாரி ஒரு மேஜிக் நடக்குதுன்னு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் ஒரு நாள் மாறுங்க. உங்க வாழ்க்கையும் 100% மாறும். நம்பிக்கையோட பண்ணுங்க.